Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 10 டெப்ரிசியேஷனில் இருந்து ப்ராப்ளம் நம்பர் 16 பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சாப்டரோட லாஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் லாஸ்ட் ப்ராப்ளம் இது. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் given in your textbook page number 226. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளமை ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணிடலாம். Raj and Com purchased machinery on 1st January 2014 for 90,000. Okay, 1/1/2014 cost of the machinery எவ்வளோ 90,000 எழுதிட்டோம். Then 1st July 2014 they purchased another machinery for rupees 60,000. நம்ம ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் ரெண்டு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்லேயும் ரெண்டு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1/7/2014 ஃபஸ்ட்டு ஜூலை அப்படிங்கும்போது காஸ்ட் ஆஃப் த மிஷினரி 60,000 எழுதிட்டோம். ஆன் 1st January 2015 they sold the machinery purchased on 1st January 2014. அதாவது இந்த ஃபஸ்ட்டு வாங்கின மிஷினரியை 1/1/2015 சேல்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு 40,000. ஸோ 40,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் 10% போட்டுட்டோம். மெத்தட் இஸ் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் எழுதிட்டோம். அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ்டு வந்து 31st December அதுவும் எழுதியாச்சு. ஷோ த மிஷினரி அக்கௌண்ட் ஃபார் த இயர்ஸ் 2014 அண்ட் 2015. அதாவது 2 இயர்ஸ்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, 14 and 15க்கு. ஸோ 2 மிஷினரிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு மிஷினரி செகண்ட் மிஷினரின்னு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ சி ஃபஸ்ட்டு மிஷினரி இங்கே இருக்குது 1/1/2014 90,000. அது எப்போ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க 1/1/2015 40,000. செகண்ட் மிஷினரி வந்து சேல்ஸ் பண்ணலை, ஃபஸ்ட்டு மிஷினரியை தான் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். கால்குலேஷன் ஃபார் த ஃபஸ்ட்டு மிஷினரி எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க 1/1/2014. அவங்க எப்போ சேல்ஸ் பண்ணிட்டாங்க 1/1/2015. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். காஸ்ட் ஆஃப் த மிஷினரி பர்ச்சேஸ் பண்ண டேட் போட்டுட்டோம் 90,000. 1/1/2014 to 31/12/2014 தான். ஏன்னா 1/1/2015 அவங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு வருஷம் தான் நம்ம இதுக்கு டெப்ரிசியேஷன் பார்க்க போகிறோம். 1 இயர்லேயே அவங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ச்சேசிங் டேட்டு 1/1/2014, செல்லிங் டேட்டு 1/1/2015. அப்போ 1 இயர் தான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் இயர் பிகினிங்லேயே. ஸோ ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் அப்படிங்கும்போது 90,000 இன்ட்டு 10% 9,000. ஸோ 90,000ல் 9,000 மைனஸ் பண்ணோன்னா 81,000 தான் புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரி. இப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க 40,000. புக் வேல்யூ தான் நமக்கு அதிகமாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸஸ் லெஸ் தேன் த புக் வேல்யூ. லெஸ் அப்படின்னா லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி 41,000. 81,000ல் 40,000 மைனஸ் பண்ணிட்டோன்னா 41,000. சி, இந்த மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணது 1/1/2014, சேல்ஸ் பண்ணது 1/1/2015. அப்போ 1 இயர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 90,000ல் 10% 9,000. இதை மைனஸ் பண்ணோன்னா 81,000. இதில் செல்லிங் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறோம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் லெஸ் தேன் த புக் வேல்யூ. ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி இஸ் 41,000. இது ஃபஸ்ட்டு மிஷினரியோட கால்குலேஷன். ஃபஸ்ட்டு மிஷினரிக்கு வந்து ஒரே ஒரு வருஷம் தான் டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது செகண்ட் மிஷினரிக்கு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மிஷினரியோடது நான் கேரி ஓவர் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் மிஷினரி இங்கே எழுதியிருக்கேன். எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க 1/7/2014. காஸ்ட் ஆஃப் த மிஷினரி இஸ் 60,000. ஓகேவா? 60,000 போட்டுட்டோம். இப்போ 1/7/2014 31/12/2014 டிசம்பரில் தான் புக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுற டேட்டு. அப்போ 7லேருந்து 12 வரைக்கும் எத்தனை மந்த்ஸு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும். அப்போ 60,000 இன்ட்டு 10% 6 months. ஓகே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 monthsக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 6 monthsக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ 1 6 are 6, 2 6 are 12, 2 போட்டோம். 0 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. ஸோ 6,000 divided by 2, 3,000 rupees. ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் இஸ் 3,000.
ஓகே. இப்போ செகண்ட் இயர் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் என்ன பண்ணணும்? இங்கே ஒரிஜினல் காஸ்ட்டிலேருந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணோம்னா 57,000. ஸோ 57,000க்கு தான் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் இயர் பாருங்கள் 1150 into 31/12/2015 57,000 into 10% 5,700 ஓகேவா. ஸோ 2 இயர்ஸ்க்கு தான் அவங்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மிஷினரி அக்கௌண்ட்டும் 2 இயர்ஸ்க்கு தான் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த 31/12/2015 நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேர்ட் இயருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா 2 இயர்ஸ் தான் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 57,000 minus 5,700 சி we are getting 51,300. இதுதான் செகண்ட் மிஷினரியோட புக் வேல்யூ. ஃபஸ்ட்டு மிஷினரி லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி கொடுத்தாச்சு. ஓகே, இங்கே புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரி இதை வந்து சேல்ஸ் பண்ணல, அதனால் புக் வேல்யூ போட்டிருக்கோம். இப்போ மிஷினரி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சி மிஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், ஃபார்மேட் எழுதியாச்சு. இப்போ 2014லேயே பிகினிங்லேயே 2 மிஷினரியும் வாங்கியிருக்காங்க. அதாவது 1114 2 பேக் 90,000, 17/2014 60,000. ஸோ 14லேயே அதாவது ஜனவரி டு டிசம்பர் அந்த அக்கௌண்டிங் இயர்லேயே அவங்க 2 மிஷினரியும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது 2 மிஷினரி அப்படின்றதுனால நம்ம தனித்தனியாக காமிக்கிறோம். ஸோ 11/2014 2 பேக் 90,000, 17/2014 2 பேக் 60,000. இப்போது ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 31/12/2014 இங்கே டெப்ரிசியேஷன் 12,000 போட்டிருக்கோம். எப்படி 12,000 வந்தது? இப்போது சரி முந்தின பேஜ் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 9,000 இருக்குது ஃபஸ்ட்டு மிஷினரியோடது. இங்கே செகண்ட் மிஷினரியோட ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 3,000. அப்போ 9,000 + 3,000 12,000 ருபீஸ். அதை தான் நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு மிஷினரியில் ஒரே ஒரு டெப்ரிசியேஷன் தான், அதனால் 9,000 + 3,000 12,000. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா செகண்ட் மிஷினரிக்கு மட்டும்தான் இருக்குது, ஃபஸ்ட்டு மிஷினரிக்கு கிடையாது. ஏன்னா நம்ம 1 இயர்லேயே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் தான் இந்த 5,700 மட்டும்தான் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். சி இப்போ மிஷினரி அக்கௌண்ட்டு 12,000 9,000 + 3,000 2 மிஷினரியோட ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷனையும் ஆட் பண்ணி எழுதிட்டோம். ஸோ இங்கே 1,50,000 வருது, மைனஸ் பண்ணோன்னா 1,38,000. ஸோ போத் சைட் டோட்டல் 1,50,000. இப்போ 14 ஃபினிஷ் பண்ணிட்டோம். 11/2014 to 31/12/2014. அடுத்த பேலன்ஸ் ஆரம்பிக்கிறது 11/2015. இந்த பேலன்ஸ் கேரிடவுனை நம்ம ப்ராடவுனாக எடுத்துகிட்டு வரோம். இப்போ இங்கே வந்து 11/2015 அந்த மிஷினரியை சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதை? ஃபஸ்ட்டு மிஷினரியை. அதுக்குரிய அமௌண்ட்டை நம்ம எழுதுகிறோம் 40,000. அதில் லாஸ் ஆன் சேல் வந்திருக்கு. லாஸ் ஆன் சேல்னால் என்ன என்ட்ரி வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி அக்கௌண்ட். ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி வந்து 41,000 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். கால்குலேஷன் ஃபார் ஃபஸ்ட்டு மிஷினரியில் சி இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி 41,000, செல்லிங் ப்ரைஸ் 40,000. அதை தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ பை பேங்க்கு 40,000 செல்லிங் ப்ரைஸ், பை P&L 41,000 லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. அது ஃபஸ்ட்டு மிஷினரியோடது க்ளோஸ்டு. இப்போ செகண்ட் மிஷினரிக்கு இந்த வருஷம் எண்டிங்கில் உள்ள டெப்ரிசியேஷன் பை டெப்ரிசியேஷன் 5,700 நான் காமிச்சேன்ல, அதே தான். ஸோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ண போகிறோம். 1,38,000 இதை மைனஸ் பண்ணோன்னா we are getting 51,300. ஓகேவா. ஸோ எப்பயுமே வந்து ஒரு மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு பேலன்ஸ் கேரிடவுன் ப்ராடவுனே வராது. அந்த அக்கௌண்ட் அப்படியே க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம், அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இங்கே 2 மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணதுனால கண்டிப்பாக பேலன்ஸ் கேரிடவுன் வேணும். ஏன்னா செகண்ட் மிஷினரியை நம்ம சேல்ஸ் பண்ணலை. ஓகேவா. ஸோ 1/1/2016 இந்த பேலன்ஸ் கேரிடவுனை நம்ம ப்ராடவுனாக கொண்டுட்டு வரோம். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 51,300. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் நம்பர் 16. we have successfully completed this chapter. நம்ம டெப்ரிசியேஷன் சாப்டர் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த யூனிட் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர் பார்க்கலாம். இந்த
வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபுல் பிளேலிஸ்ட் ஆஃப் த டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்து இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.